சீமான் சிறைக்கு செல்ல வேண்டும். அவர் கட்சியை கைப்பற்றுவதற்கு சாட்டை துரைமுருகனா, காளியம்மாளா, கயல்விழி சீமானா என்கிற போட்டி நடக்க போகிறது. இந்த வழக்கை இப்படியே விட்டுவிட்டால் நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இது மாதிரியான அத்துமீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இருக்காது. ஒரே ஆண்டுல இத்தனை கருக்கலைப்புனா அப்ப நான் தான் வந்து சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவனை எல்லாம் விளக்க மாத்திலே செருப்புல தான் அடிக்கணும். இந்த மாதிரி பேசலாம். ஒரு நீதிமன்ற நடவடிக்கை அவர் மீது வருகிறது. அதற்கு ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை மூலமாக சம்மன் அனுப்பினால் கூப்பிட்டு சொன்னா கேட்க மாட்டாங்க. அதனால அவங்க நோட்டீஸ் விட்டுறாங்க. உடனே எங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு. எனக்கு புரியவே இல்லை. ஒரு பெண்ணை ஏமாற்றியதுல, மோசடி செய்ததுல அவமானம் இல்ல. பாலியல் ரீதியாக ஒரு பெண்ணை வந்து அத்துமீறி நடந்து கொண்டதுல வந்து அவர்களுக்கு அவமானம் இல்ல. நோட்டீஸ் விட்டுறது தான் அவமானம் வருதா? இப்ப சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சம்பந்தம் என்ன? சீமானுக்கு என்ன தனியா என்ன? அவர் என்ன தமிழ் தேசிய அதிபர் நினைச்சுக்கிறாரா? அவருக்கு என்ன தனியா சட்டம் இருக்கிறதா? இதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ மாநில அரசுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. விஜயலட்சுமியை போய் நீங்க காதலிங்க அப்படின்னு திமுக அனுப்பி வைக்குது. நான் என்ன வந்து சோழக்காட்டுக்குள்ள வந்து குண்டு கட்டாவா தூக்கிட்டு போனேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு நாகரிகம், பண்பாடு எதுவுமே இல்லாத ஒரு பேச்சை அவர் பேசுறாரு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது 2011 போடப்பட்ட வழக்கு இப்போ தமிழகத்துல ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே தெரியும் சார். இந்த வழக்கை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? 2006 வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் நடிக்கிற போது நடிப்பதற்காக வந்த ஒருவருடன் அவங்க குடும்ப விஷயம் பிரச்சனை காரணமாக ஒரு உதவிக்காக வந்த பெண்ணை தன்னுடைய தனிப்பட்ட பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி கொண்டு காதலின் பெயரால் லிவிங் டுகெதராக பல ஆண்டுகள் வந்து அவரோடு வாழ்ந்துட்டு அவரை திடீரென்று ஒரு நாள் கைவிடுகிற போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இவர்தான் தன்னுடைய உலகம், இவர்தான் தன்னுடைய வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார். அவர் அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி காவல்துறைகளை புகார் அளித்த போதும் கூட அன்றைக்கு வந்து ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சி இருந்த காரணத்தினால இவர் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை வந்து இவர் தொடர்ந்து பயணம் செய்திருக்கிற காரணத்தினால் அதிமுக இந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதன் தொடர்ச்சியாக ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு வந்த எடப்பாடி பழனிசாமியுமே அவர் மீது எந்த காவல்துறை நடவடிக்கை, எந்த நீதித்துறை நடவடிக்கையுமே நடத்தாமல் இவரை பாதுகாத்து வந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலே போராட முடியவில்லை. நான் ஒரு பெண்ணாக இருந்து என்னால் போராட முடியவில்லை, எனக்கு பின்னால் பணபலம் கிடையாது, எனக்கு ஆள் பலம் கிடையாது என்கிற மனநிலைக்கு ஆளாக்கப்பட்ட விஜயலட்சுமி காவல்துறை புகாரையே நான் வந்து திரும்ப பெறுகிறேன் என்று அவர் மிரட்டப்பட்டாரா, பணம் தரப்பட்டாரா, எதனால் வந்து வாபஸ் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்தது என்கிற போது இவர் என்ன செய்கிறார்னா, சீமான் வந்து இந்த வழக்கிலிருந்து தன்னை முற்றிலுமாக விடுவிக்கணும் என்று அவர் வந்து ஒரு வழக்கு போடுறார். அந்த வழக்கின் மீது தான் வந்து நீதியரசர் வந்து இது போன்ற வழக்குகளில் ஒரு சாதாரண எளிய மனிதர்களே குறைந்தபட்ச அறத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர், மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழ வேண்டியவர், ரோல் மாடலாக இருக்க வேண்டியவர், அவர் இப்படிப்பட்ட ஒரு தனிமனித ஒழுக்கமற்றவராக இருக்கிறாரு. ஒரு பெண்ணை வந்து ஒரு நயவஞ்சக வலையிலே வீழ்த்தி வந்து ஏமாற்றி விட்டார் என்கிற போது இந்த வழக்கை இப்படியே விட்டுவிட்டால் நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இது மாதிரியான அத்துமீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இருக்காது. அப்போ பெண்களுடைய வாழ்க்கையை வந்து சூறையாடுகிறவர்களுக்கு ஒரு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு நீதிமன்ற நடவடிக்கை அவர் மீது வருகிறது. அதற்கு ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை மூலமாக சம்மன் அனுப்பினால் மிகப்பெரிய பங்களா வீட்டில் இருக்கிறவங்க கதவை திறக்க மாட்டாங்க, கூப்பிட்டு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதனால அவங்க நோட்டீஸ் விட்டுறாங்க. உடனே எங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு. எனக்கு புரியவே இல்லை. தவறு செய்ததிலே வந்து எந்த அவமானமும் இல்லை. ஒரு பெண்ணை ஏமாற்றியதுல, மோசடி செய்ததுல அவமானம் இல்லை. பாலியல் ரீதியாக ஒரு பெண்ணை வந்து அத்துமீறி நடந்து கொண்டதுல வந்து மோசடி செய்ததுல அவர்களுக்கு அவமானம் இல்லை. நோட்டீஸ் விட்டுறது தான் அவமானம் வருதா? எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. சரி, இப்போ 2011 போடப்பட்ட வழக்குக்கு இப்போ அதுக்கான அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ஒரு வழக்கை வந்து விசாரிச்சே ஆகணும், வழக்கு அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, அவங்க வித்ட்ரா பண்ணாலுமே இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரசு தரப்பு வக்கீலுமே வந்து இந்த ஒரு வழக்கை வந்து அழுத்தம் கொடுக்குறாரு. அப்படி காரணம்னா அதுக்கு ரீசன் தமிழக அரசு தான். பெரியார் அவர்களை பற்றி தவறா பேசினாரு, அந்த வழக்கில் அவர் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த வழக்கை வந்து தமிழக அரசு பயன்படுத்தி சீமான் அவர்கள் மீது வந்து இந்த மாதிரியான ஒரு அவருடைய பேரை இழுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காகவே இப்படிலாம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. சீமானுக்கு ஏற்கனவே நற்பெயரே கிடையாது.
அவர் கட்சிக்காரர்கள் வெளியில் வந்தவர்கள்லாம் அவர் மீது சொன்ன குற்றச்சாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் விடிய குடிச்சுவிட்டு 60,000 ரூபா பில்லை வச்சுட்டு ஓடியான்ட்டாரு. நாம் தமிழர் கட்சிக்காரர்களால் கட்ட முடியலை, அவங்க கடன் வாங்கி கட்டுனாங்கிற வரைக்கும் அவருக்கு தனிமனித ஒழுக்கம் இல்லாதவர் என்பதற்கு பல சான்றுகளை நாம் சொல்லலை, மாற்று கருத்துடையவர்கள் யாருமே சொல்லலை. அவரோடு பழகியவர்கள், அவர் கட்சியில் இருந்தவர்கள் தினசரி தேதித்தாளை கிழிப்பதை போல தினசரி அவர் கட்சியிலிருந்து பல நிர்வாகிகள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். ஜெகதீச பாண்டியன்ல இருந்து, கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ் அரசன்ல இருந்து, ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் ராயப்பன்ல இருந்து பல பேர், சமீபத்திலே கூட பாவேந்தன் என்கிறவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய செயலாளர்லாம் வந்து நாங்கள் இவருடைய கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக இவர் துரோகம் இழைக்கக்கூடியவராக இருக்கிறாரு, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக பொய் பேசி தெரிகிறாரு, இவருக்கு நிரந்தர கோட்பாடு கிடையாது என்று பல பேர் இவர் மீது குற்றச்சாட்டு சொல்லி வெளியேறிட்டாங்க. பெரியாரை பின்பற்றுகிறவர்கள் யாருமே என் கட்சியில் இருக்க வேண்டாம், வெளியேறுங்கன்னு கூட சமீபத்தில் சொன்னார். ஆனால் பெரியாரிய உணர்வாளர்களால் தான் மேடை போடப்பட்டு அங்கு தான் இவர் பயிற்சியாகி அரசியல் களத்திற்கே அவர் வந்தார். அவர்களால் தான் நாம் தமிழர் கட்சியை தொடக்க நிலையில் கட்டமைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நன்றி கெட்டவராக இருக்கக்கூடிய இவர் மீது, பெரியார் மீது அவதூறு கருத்துக்களை பேசினார் என்பதை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசு சார்பாக, பொதுமக்கள் சார்பாக, அல்லது பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பாக, திராவிட இயக்க உணர்வாளர்கள் சார்பாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கும் பெண்டிங்கில் இருக்கு. இந்த வழக்கு என்பது இதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ மாநில அரசுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா 2006 ஆண்டுல விஜயலட்சுமி மீது அவர் காதல் வசப்பட்டது, கூட வாழ்ந்தது, லிவிங் டுகெதராக இருந்ததுக்கெல்லாம், தொடர்ந்து வாழ்ந்ததுக்கெல்லாம் திமுகவா காரணம்? திமுகவை அனுப்பி வைக்குது, விஜயலட்சுமியை போய் நீங்க காதலிங்க அப்படின்னு திமுகவை அனுப்பி வைக்குது. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து இந்த வழக்கை வந்து விசாரணை செய்யறதுக்கு முழுக்க திமுக அரசு தான் வந்து அழுத்தம் கொடுக்குது. அப்படி அழுத்தம் கொடுத்தா அது நல்ல விஷயம் தானே. ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்காத போது, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்காத போது அந்த நீதியை நிலைநாட்டுவது ஒரு அரசினுடைய கடமை தானே. அப்படி செஞ்சாலும் தப்பு என்ன இருக்கு? விஜயலட்சுமி அவர்களுக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்ற நோக்கத்தை தாண்டி சீமான் அவர்களுடைய பெயர் டேமேஜ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே பண்றாங்கன்னு சொல்றாங்க. சீமானோட பேரை வந்து டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு கிடையாது, காவல்துறைக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. சீமானுடைய பேரை டேமேஜ் பண்ற வேலையை நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுகிற தம்பிகள் பார்த்துக் கொள்வார்கள். அதுக்கு அரசாங்கம் தனியாக வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சார் 5 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு போட்டிருக்காங்க. சீட்டிங் கேஸ் அந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கு. அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ், பாலியல் ரீதியான ரேப் கேஸ், அந்த வழக்கும் வந்து அவர் மேலே போடப்பட்டிருக்கு. இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இது கன்சென்சுவலாக தானே இருந்தது. இரண்டு தரப்புலையும் ஒரு சம்மதத்தோட தானே பண்ணாங்க, சம்மதத்தோட தானே பாலியல் ரீதியாக இருந்தாங்க. அப்படின்றப்போ நீங்கள் எப்படி இதை வந்து ரேப் கேஸ்ன்னு சொல்லுவீங்க? அப்போ அந்த இடத்துலயே வந்து அரசு தரப்பு வக்கீல் வந்து இதில் அழுத்தம் கொடுத்து தான் இந்த மாதிரியான விஷயங்கள் திருமண ஆசை காட்டி ஒரு பெண்ணோடு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து விட்டு அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்யாமல் வேறொரு பெண்ணை திருமணம் செஞ்சால், பல இடங்களில் நீங்கள் வந்து சீமான் வழக்க விட்டுருங்க, பல இடங்களில் இது மாதிரி வழக்குகள் வருகிறது. என் கூட வாழ்ந்துட்டு அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாரு, இப்போ எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பெண்ணை ஆசை வார்த்தை காட்டி உனக்கு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்து, அது சீட்டிங் தானே சார்? சீட்டிங் தான். அது எந்த சீட்டிங்கில் சேர்ந்தது? அது பாலியல் ரீதியான மோசடி தானே, பாலியல் அத்துமீறலுக்கான மோசடி தானே. ரேப் கேஸ் அப்படின்ற வரப்போ அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம பண்ணும்போது தானே சார் அது ரேப் கேஸாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணை வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சீமான் ஒரு பெண்ணோடு வாழ்ந்துட்டு வேற ஒரு பெண்ணை இன்னும் திருமணம் செய்து கொண்டார்ல, இந்த ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு ஆணோடு 10 ஆண்டு காலம் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு வேற ஒருத்தரை திருமணம் செய்வதற்கான சாத்தியங்களுக்கு வந்து இயல்பாக இருக்கிறதா? அப்படி இல்லையில. அவர் என்ன சொல்றாருன்னா, மிக ஆபாசமான முறையில் வந்து பேசுறாரு. அவர் நான் என்ன வந்து சோளக்காட்டுக்குள்ள வந்து குண்டு கட்டாவா தூக்கிட்டு போனேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு நாகரிகம் பண்பாடு எதுவுமே இல்லாத ஒரு பேச்சை அவர் பேசுறாரு. இது ஒரு ஆணாதிக்க சிந்தனையா இல்லையா? நான் எப்படி வேணாலும் இருப்பேன், ஆம்பளை வந்து நான் வந்து 10 இடத்துல போய் நான் மேய்ச்சிட்டு வருவேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆணாதிக்க திமிரா இல்லையா அது? அப்ப சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சம்பந்தம் என்ன? சீமானுக்கு என்ன தனியா என்ன? அவர் என்ன தமிழ் தேசிய அதிபர்னு தன்னை நினைச்சுக்கிறாரா? அவருக்கு என்ன தனியா சட்டம் இருக்கிறதா? தப்பு யார் வேணாலும் தப்பு தானே. ஒரு பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க, அது நீதிமன்றத்தில் வழக்கா வருது, நீதியரசர் தான் ஆணை பிறப்பிக்கிறாரு. இதுக்கும் வந்து நம்ம வந்து அரசியல் சூழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சார், இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சு பல விஷயங்களை பேசியிருக்கிறேன். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி 16 வயசு பொண்ணையா நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேள்வியோட, ஒரே ஆண்டில் இத்தனை கருக்கலைப்புனா இப்போ நான் தான் வந்து சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதை உங்களுடைய பார்வையில் பெண்கள் விளக்கமாத்தாலும் அடிக்கணும். எல்லாரும் ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டு போய் விளக்கமாறு எடுத்து இந்த மாதிரி பேசுகிறவங்க, ஆம்பளை யாராக இருந்தாலும் சரி, அவன் கட்சி தலைவனாக இருந்தாலும் சரி, பொறுக்கியாக இருந்தாலும் சரி, புறம்போக்காக இருந்தாலும் சரி, அவனை எல்லாம் விளக்கமாத்திலே செருப்பில் தான் அடிக்கணும். இந்த மாதிரி பேசணும். இப்படி பேசுவதில் என்ன இருக்குது? நான் 7 முறை கருக்கலைப்பு செய்தேன்னா நான் ஜாதனை பண்ணிட்டேன்னு ஒருத்தன் சொல்லலாமா? எந்த குடிகாரன் ஒரு முட்டாளும் மனநோய் அடிவனா சொல்லுவானா? நீலாம் கட்சி நடத்துறியா? நீங்களாம் உனக்கெல்லாம் அருகதை இருக்கிறதா? எவ்வளோ பெரிய ஆணாதிக்க பேச்சு, எவ்வளோ பெரிய ஆணவ பேச்சு!
இதெல்லாம் வந்து தலைமை பண்பே இல்லாதவர் சீமான் என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நேத்தைக்கு வந்து சம்மன் ஒட்டுறதுக்காக அந்த நோட்டீஸை வந்து அவருடைய வீட்டினுடைய அந்த கேட்ல ஒட்டியிருந்தாங்க. ஒட்டினதை வந்து படிக்கிறதற்காக கிழிச்சோம் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களுடைய மனைவி வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்லியிருக்கிறாங்க. காவலர்களுடைய வேலை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சம்மனை வந்து ஒட்டிட்டாங்க, அது வீடியோ எடுத்துட்டாங்க, வந்துட்டாங்க. அதை கிழிக்கிறாங்க கிழிக்கல அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு அத்துமீறினாங்க. காவலர்கள் தான் அத்துமீறி அவங்களுடைய வீட்டில் நுழைஞ்சு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. அவர் காவலர்களுக்கு முன்னாடி துப்பாக்கியை எடுத்து மிரட்ட வந்ததே வந்து காவலர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, பாலியல் வழக்கிலே அவர் சிறைச்சாலைக்கு போய் விடுவார், அவருக்கு தண்டனை நிச்சயமாக உருவாகிவிட்டது, அதற்கான சூழ்நிலை வந்து உருவாகிவிட்டது என்று தெரிந்ததற்கு பின்புதான் அவர் என்ன செய்கிறார்னா, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த மாநில அரசுக்கு எதிராக நம்ம பேசுகிறோம், இந்த வழக்கு நெருக்கடிக்கு உள்ளாகிறது, நமக்கு தண்டனை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று தெரிந்ததற்கு பின்புதான் ஆர்எஸ்எஸ்காரர்களை போய் சந்தித்து பாஜகவிடம் ஒரு உதவி கேட்கிறார். என்னை எப்படியாவது பாதுகாத்துருங்க, ஒருவேளை நீதிமன்ற வழக்கு வந்துச்சுன்னா யாராவது உங்களுடைய லாபியில் ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்கக்கூடிய நீதியரசர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள்ட்ட சொல்லி என்னை எப்படியாவது விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதற்கு பிராயசித்தமாக ஒரு பிரதி பலனாக நீங்கள் என்ன செய்யணும்னா, பெரியார் என்கிற பிம்பம் தான் எங்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது, பெரியார் குறித்து நீங்கள் மிக மிக அந்த கருத்தியலை உடைக்கிற பேச்சை மட்டும் நீங்கள் பேசினீங்கன்னா நாங்கள் வழக்கிலிருந்து பாதுகாத்துருவோம் உங்களை என்று சொன்னதாகவும், அதற்காகத்தான் அவர் பெரியாரை தேவையில்லாமல் வம்பிழுத்து பேசுகிற விதமாக பெரியாரை குறித்து ஆபாசமான உரையாடல்களை அவர் தொடங்கினார் என்றும், அந்த வழக்கில் கைது செய்வார்கள் என்று சீமான் ரொம்ப எதிர்பார்த்திருக்கிறார். ஏன் எதிர்பார்த்தார்னா, அந்த வழக்கில் கைது செய்யிட்டா கொள்கை ரீதியான பகை இருக்கிறது, அதை தொடர்ந்து ஒருவேளை வந்து விஜயலட்சுமி வழக்கம் சேர்ந்து வருதுன்னா கொள்கை பகையின் காரணமாகத்தான் விஜயலட்சுமி வழக்கு கோர்த்துட்டாங்கன்னு சொல்லி தன்னை வந்து பொது வாழ்க்கையில் தூயவனாக காட்டிக் கொள்வதற்கு, அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று காட்டிக் கொள்வதற்காகத்தான் பெரியாரை அவர் ஒம்புக்கு இழுத்தாரே தவிர, உண்மையிலேயே அவர் பெரியாரை பற்றி பேசியது விஜயலட்சுமி வழக்கில் தான் பாதிக்கப்படக்கூடாது, தன் தண்டனை காலத்திலே ஒரு பாலியல் குற்றவாளியாக நாம் கைது செய்யப்படக்கூடாது, ஒரு சித்தாந்த போரிலே வந்து நம்ம வந்து பெரியாருக்கு எதிராக பேசினோம் அதனால கைது செய்தார்கள் என்கிற வேடத்தில் செய்ய வேண்டும் என்பதற்கு தான் அவர் முயற்சி செய்திருக்கிறார். இதை புரிந்து கொண்டதனால தான் தமிழ்நாடு அரசு காவல்துறை அவரை கைது செய்யல. அப்போ பெரியார் அவர்களுடைய அந்த மாதிரி அவதூறா பேசினதுக்கு அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு காத்திருந்து விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கை பூம் பண்ணி அப்போ தமிழக அரசு அவர் கைது செய்யலன்னு சொல்றாங்க. விஜயலட்சுமி வழக்கை வந்து நீதியரசரை தான் நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க கேட்கிற கேள்வி வந்து திமுகவை பார்த்து கேட்கக்கூடாது. நீதியரசர் தான் இந்த வழக்கை நான் இப்படியே விட்டுவிட முடியாது. இப்ப செந்தில் பாலாஜி வழக்கில் கூட அவர் கண்டக்டர் டிரைவருக்கு போஸ்டிங் போடுறதுக்கு பணம் வாங்கினாரு என்ற ஒரு வழக்கு வந்த போது அவர் கூப்பிட்டு எல்லாத்துக்குமே காசு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. ரிட்டர்ன் கொடுத்த வழக்கை தான் அவங்க திரும்ப எடுத்து அவர் அமலாக்கத்துறையினுடைய வழக்காக மாற்றி சிறைச்சாலைக்கு அனுப்பி இன்னைக்கு வரைக்கும் அவர் தண்டனை கைதியாக மீண்டும் ஒரு சிறைக்கு போவாரான்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ஒருத்தனை குத்திட்டு ஐ எம் சாரி அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் விட்டுறாது. இல்லை அவரே சொல்லிட்டாருங்க ஐ எம் சாரின்னு சொல்லிட்டாங்க, அதனால் அந்த வழக்கை வந்து கொலை வழக்கை வந்து ரத்து செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டால் அந்த குற்றத்திற்கு சட்டப்பிரிவு என்ன தண்டனை வழங்குகிறதோ சட்டத்தின் பார்வைக்கு வந்த பின்னாடி அதற்கான தண்டனை அனுபவிப்பது ஒன்று தான் அதுக்கான தீர்வை தவிர இது அரசியல் சாசனம். இந்த அரசியல் சாசனத்துக்குள்ள குறுக்குச்சால் ஓட்டுற வேலை வச்சுக்கிற கூடாது. சார், இப்போ நீங்க சாரி அந்த விஷயத்தை சொல்லும்போது தான் வந்து இன்றைக்கு சீமான் அவர்களுடைய மனைவி வந்து காவல்துறையினர்கிட்ட சாரி கேட்கும் போதும் அதையுமே நக்கல் செய்யற வகையில காவலர்கள் பதில் சொன்னாங்க. காவலர்கள் சீமான் அவர்களின் மீது அத்துமீறி அவருடைய வீட்டில் நடந்துகிட்டாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் இருந்து ஒரு சம்மன் வருகிறது, காவல்துறை விசாரணைக்கு வர வேண்டும் வருகிறது. இவங்க என்ன செய்யணும், அந்த சம்மனை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் அனுப்பி வைக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா சம்மனை வாங்க மறுக்கிறாங்க, அதனால தான் அவங்க விட்டுறாங்க. அப்போ நீ வந்து அவர் சம்பந்தப்பட்டவர் இருக்கிறாரா என்று தேடக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது. அப்போ அவங்க கேட்கும் போது நீ வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது என்று அவர் நெஞ்சை பிடிச்சி தள்ளி துப்பாக்கியை காட்டினதுனால தான் அவங்க அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகத்தான் வழக்கு. அதனால இதில் என்னன்னா அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா, நிச்சயமாக போலீஸ் தேடி வரும், இந்த மாதிரி சம்மன் கொடுப்பாங்க, அதை தகராறாக மாற்றி பிரச்சனைக்குரியதாக மாற்றி அது எப்படி எல்லாரும் ரெடியாக கேமரா வச்சு நிற்பாங்க, எந்த டைம் வருவான்னு தெரியுமா. ஒரு போஸ்ட்மேன் வர்றாரு சாதாரணமாக, காவலர்கள் தானே சார் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தாங்க. அவங்க கட்சிக்காரன் எடுத்திருக்கான்ல, காவலர்கள் மட்டும்தான் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கட்சிக்காரங்க எடுத்துருக்காங்களா? கட்சிக்காரனா நீங்க சாதாரணமா அவர் பெரியார் குறித்து அவதூறு பேசுகிற போது அதுக்கு பதில் சொன்னா போதும், ஆதாரம் கொடுங்கிறதுக்கு தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதுக்கு என்ன செஞ்சாங்க, பெரிய பெரிய ரவுடிகளை உருவாக்கி கட்சியினுடைய தொண்டர்களையே குண்டர்களாக மாற்றி உருட்டுக்கட்டையோடு நின்று பிரியாணி ஆக்கி போடுறோம், நாங்க வந்தா பாரு உன்னை அடிப்போன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த ரவுடி கும்பல் வந்து எப்படிப்பட்டது என்பதற்கு அதுதான் உதாரணம். இப்ப கூட நீங்க பாருங்க, அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு இப்ப மாலை பொழுதுல வந்து அவர் ஆஜராகிறதுக்கு வர்றாருங்கிறப்ப பக்கத்தில் இருக்க பகுதிகளில் பூராமே கடை அடைக்கிறாங்க. ஏன்னா ஆட்களை திரட்டி வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், இதை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பது அல்ல,
சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டா, ஏதாவது அடிதடி ஏற்பட்டா, ஏதாவது ஒரு கடையை தீ வச்சாங்கன்னா, ஏதாவது ஒரு பைக்கு மேலே தீ வச்சாங்கன்னா, ஏதாவது கல்லறி பட்டுச்சுன்னா தமிழ்நாடு அரசு வந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம். அப்போ காவலர்கள் வந்து அந்த சம்மனை ஒட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க கிழிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக திருப்பி ஏன் காவலர்கள் வீட்டுக்குள்ள வந்து போகணும்? சம்மன் ஒட்டியாச்சு, அதுக்கப்புறம் காவலர்களுடைய பணி அங்கேயே அவங்களுடைய டியூட்டி முடிஞ்சது. முடியல. சம்பந்தப்பட்ட ஆளு ஆஜராகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த டியூட்டி இருக்கு. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக நான் ஒரு வழக்கில் நான் சம்மந்தப்பட்டேன். நான் வந்து என்ன செஞ்சேன்னா, நான் ஒரு வேட்பாளரை ஆதரித்தேன். எதிர்க்கட்சி வேட்பாளர் என் மீது வழக்கு தொடுத்தாரு. அப்போ என் மீது வழக்கு வந்தது. என்னை தேடி வந்து பிடிவாரண்டு போட்டாங்க. போலீஸ் என்ன வீட்டுக்கு தேடி வந்துச்சு. அப்போ நீங்கள் காலையில் வந்து நாங்கள் ஆஜராகிறாங்க, கோர்ட்டில் வந்து ஆஜராகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம். அப்புறம் வந்து கோர்ட்டில் போய் ஆஜராகி தான் விடுதலை ஆனோம். இப்படித்தான் எல்லா வழக்குகளையுமே நடைமுறையை தவிர வர்ற போலீஸை நெஞ்ச பிடிச்சி தள்ளுறது, துப்பாக்கியை காட்டுறது, மிரட்டுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. பெரிய பெரிய அமைச்சர்கள் வீடுகளில் சோதனை நடக்கிறது, பெரிய பெரிய அதிகாரிகள் வீடுகளில் சோதனை நடக்கிறது, லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடக்கிறது, எல்லாரும் ஒத்துழைப்பு தரத்தான் செய்கிறாங்க. யாருமே வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டுறது, நெஞ்ச பிடிச்சி தள்ளுறது, பண்றதுலாம் யாருமே செய்யலை. இவங்க ஏன் செய்கிறாங்கன்னா, பாலியல் வழக்கிலே சீமான் கைது செய்யப்பட்டார் என்கிற செய்தி வரக்கூடாது, சீமானை வந்து அரசியல் பழிவாங்குவதற்காகத்தான் இதை செய்தார்கள் என்பதற்கு ஒரு அத்துமீறல் நடந்தது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு வன்முறைகளிலே ஈடுபட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதன் அடிப்படையில் தான் காவலர்கள் மீது இந்த மாதிரியான பிரச்சனை உருவாகும். அப்போ சீமான் அவர்களுடைய மனைவி பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லும் பொழுது சம்மனை வந்து என்கிட்ட வந்து தரவே இல்லை, என்கிட்ட வந்து அவங்க அணுகலை, அவங்க நேரா ஒட்டதான் ஏன் வந்து அவங்க தரலைன்னா இவங்க குற்றவாளி கிடையாது, சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தேடி தான் வந்தாங்க. கயல்விழி தான் வந்து இந்த ரேப்புக்கு காரணம், விஜயலட்சுமியோட வாழ்ந்ததுக்கு கயல்விழி தான் காரணம்னா தான் அவங்களுக்கு சம்மன் கொடுப்பாங்க. குற்றவாளியை தேடி தான் வந்தாங்க. அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு தான் அவர் வெளியூர் போயிருக்கிறாரு. நேற்று கூட அவர் சாயங்காலம் பிரஸ் மீட்டில் சொன்னார், நான் இனிமேல் வரமாட்டேன், முடிஞ்சா பாரு, விசாரணைக்கு வரமாட்டேன். நேற்று வீரவசனம் பேசினாரு, இன்னைக்கு காலையில் நான் வர்றேன்னு சொல்கிறாரு. அப்போ மாற்றி மாற்றி பேசுறது உங்களுடைய வழக்கம். கயல்விழி கூட நேற்று வந்து போலீஸ்காரங்களை பார்த்து சாரி சார்னு மன்னிப்பு கேட்டாங்க. இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்டில் வேற மாதிரி மாற்றி அத்துமீறினாங்க, ஆகுன்னு கத்துறாங்க. எல்லாமே அரசியல் நாடகம். சீமான் தன் மீது இருக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றச்சாட்டை மறைப்பதற்காக இதை ஒரு கலவரமாக மாற்றி அரசின் மீதான பழியாக மாற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்கிறார். இறுதியா ஒரு கேள்வி சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து இன்றைக்கு காலையில பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசும்போது திமுக அரசுக்கு சவால் விடும் வகையில திமுக அரசு அத்தனை தொகுதிகள்லையுமே வந்து தனித்து நின்று போட்டியிட்டு எந்த ஒரு காசையும் செலவு பண்ணாம அவங்க வந்து எந்த நல்ல பணிகள்லாம் மக்களுக்கு செஞ்சாங்க அப்படின்றத சொல்லி மட்டுமே வாக்குகளை சேகரிக்க முடியுமா? இது சவாலா விடுறேன். இதை வந்து ஒரு யோக்கியன் கேட்கணும். தாய் குலத்தினுடைய ஆதரவு பெற்ற ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. காலை உணவு திட்டம் அந்த ஆட்சியாக இருக்கிறது. அது மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும். டெபாசிட் வாங்க துப்புள்ளாத நாய்கள்லாம் இதை பேசக்கூடாது. பாலியல் குற்றவாளிக்கு ஒரு அரசை தீர்மானிக்கக்கூடிய எந்த ஆற்றலும் கிடையாது. சீமான் சிறைக்கு செல்ல வேண்டும். அவர் கட்சியை கைப்பற்றுவதற்கு சாட்டை துரைமுருகனா, காளியம்மாளா, கயல்விழி சீமானா என்கிற போட்டி நடக்க போகிறது. சிறைச்சாலையிலே கைதியாக இருக்க போகிற சீமானுக்கு வாக்குரிமைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனவே சீமான் போன்றவர்கள் கைதியாக இருந்து கொண்டு நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே சார், சீமான் அவர்களுடைய வழக்கு குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு, வழக்கின் பின்னணி என்ன அப்படின்றத உங்களுடைய பார்வையின் மூலம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.